ஈஸ்வரி, நீ வாய மூடிட்டு சும்மாரு. ஓ புருஷன் தப்பிச்சாங்கிற நன்றியோட இரு. டேய், முகத்துல கர்ச்சிப்பெல்லாம் கட்டிட்டு தான் போனீங்க. அது எப்படின்னா, நீங்க தான் வெட்டுறது யாருன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் சரண்டராக போகணும்னு சொன்னீங்க. அடையாளம் தெரியற மாதிரி தானே போனோம். அண்ணா எங்க எல்லாரும் மூஞ்சி பாத்துட்டானுங்கண்ணா. சரிதான்டா. சரி, ஒன்று பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் 3 பேரும் எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடுங்க. ஆந்திரா இல்லை கர்நாடகா பக்கம் எங்கேயாவது போயிடுங்க. ஆகிற செலவை நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம் சேர்மா, போக வேண்டாம். என்னையா சொல்கிறீங்க? போட்டத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பானுங்க? நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிருப்போம். அதையே இப்ப பண்ண சொல்லு. என்னையா சொல்கிறீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சேர்மா, சொன்னதை செய்ய சொல்லு. நீங்கள் சொன்னால் சரிங்க. டேய், எல்லாரும் ஸ்டேஷனில் போய் சரண்டராங்க. என்னண்ணா சொல்றீங்க? சம்பவம் தான் எதுவுமே பண்ணலையே, இதுக்கு போய் சொன்னதை செய்யுங்க. ஐயா ஒன்று சொன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். உடனடியாக போய் சரண்டராங்க. சரிங்கண்ணா. என்னத்த வெட்டாமலே இவங்களை சரண்டராக சொல்றாரு? உண்மையிலே இந்த கிரிமினலா இல்ல கிறுக்கனா? யோ, நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. உன்னையும் போட்டுட்டு அதுக்கும் சேர்த்து உள்ள போயிடுவாங்க. பரவாயில்லையா? சாரி அத்த, எனக்கு என் வாய்தான் எதிரி. என்ன செய்ய? அது தெரிஞ்ச விஷயம் தானே. வாயை முடிக்கிட்டு பேசாம வாயா. என்ன மாமா, என்னாச்சு? சட்டையெல்லாம் கசங்கி இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் பெரிய அடி இல்ல. ஐயாவுக்கு தான் கையில லைட்டா தான் அடிபட்டு. கடைசி நேரத்துல கடவுள் மாதிரி இவரு தான் காப்பாத்தினாரு. சரி, முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ரத்தனம், எல்லாத்தையும் விலாவரியா நான் எழுதி கொடுக்குறேன்டா. சார், பேப்பர் கொடுங்க. ஐயா, கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்க. மாமா வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன மாமா, என்ன நடந்துச்சு? அது நான் சொல்றேன் சார். அவனுக்கு 3 பேர் இருந்தானுங்க. நாங்க திருவள்ளூருக்கு ஒரு சங்க பிரச்சனைக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்பதான் இவங்களை அருவாளால வெட்டுறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. யார் மாமா அது? தெரியல ரத்னம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கோயிலுக்கு கூழ் ஊத்துறதா டொனேஷன் கேட்டு வந்தாங்க. நாங்க வழக்கமா 1000 ரூபா தான் தருவோம். ஆனா அவங்க 50,000 ரூபாய் வேணும்னு கேட்டாங்க. 50,000-மா? இத பாருங்க, நீங்க தரலன்னா உங்களால தொழிலே பண்ண முடியாதுன்னு ஒரே தகராறு. எனக்கு கோபம் வந்துருச்சு. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்னு அனுப்பிச்சிட்டேன். சார், ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன் சார். நம்புற மாதிரியே தெரியலையே மாமா. போகும்போது நீங்க சேதுவை பகைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க சாவு என் கையால தான் மிரட்டிட்டு போனான். வெறும் டொனேஷனுக்காகவா இவ்வளவு சண்டை தகராறு இதெல்லாம்? ஆமா ரத்னம், அந்த இடத்துல நீ இருந்திருக்கணும். அத்தனை ஸ்டாஃபுக்கு முன்னாடியும் அவ்வளவு அலம்பல் பண்ணான். கரெக்டா சொன்ன மாதிரியே சுத்தி வளைச்சிட்டாங்க. ரோட்ல மரத்தை வெட்டி போட்டுருக்கிறத பார்த்ததுமே ஏதோ பஞ்சாயத்து நடக்க போதுன்னு புரிஞ்சு போச்சு. இறங்காத நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். இவன் கேட்டாதானே? ஏன் உடனே பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? அவனுங்க எல்லாரும் கையில ஆயுதத்தோட இருந்தானுங்க. ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் வர்றதுக்குள்ள எங்களை சிக்கனுக்கு பீஸ் போடுற மாதிரி வெட்டி போட்டிருப்பாங்க. ஆமா ரத்னம், இவங்க மட்டும் அங்க வந்திருக்கலன்னா எங்களுக்கு அதுதான் நடந்திருக்கும். அந்த 3 பேரும் ரொம்ப தெம்பா இருந்தானுங்க. நாங்க தப்பிச்சதே தெய்வ செயல் தான். சார், இது அவனுங்க போட்டு போன அருவா. இதுல கண்டிப்பா அவனுக்கு கைரேகை இருக்கும். இதை நாங்க யாரும் தொடல. இதை அப்படியே கர்ச்சீஃப்ல கவர் பண்ணி வண்டியில போட்டு எடுத்து வந்துட்டேன். வெரி குட் இன்ஸ்பெக்டர், இதை வாங்கி வைங்க. ஓகே சார். அப்புறம் அவங்கள பத்தின விவரம் தெரியுமா மாமா? மூச்சுக்கு 300 தடவை நீ சேதுவை பகிச்சிட்டல, அவ்வளவுதான மிரட்டினான். அதை தவிர வேற எந்த டீடைல்ஸும் எனக்கு தெரியல. ஆனா அந்த 3 பேரோட முகமும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், கிரைம் டேட்டா பேஸ்ல சேதுங்கிற பேர்ல எங்கெங்க ரவுடிங் இருக்காங்கன்னு பாருங்க. இவங்க ஆபீஸ் இருக்கிற வடசென்னை ஏரியாவில் எவனாவது இருக்கானு செக் பண்ணுங்க சார். அப்புறம் இந்த அருவாளை செக் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. அதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். ரத்னம், ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும்.
அந்த 3 பேரும் எங்க ஏரியாவை சேர்ந்தவங்க இல்ல. ஏன்னா எங்க ஏரியால இருக்கிற ரவுடிகளை எல்லாம் ஒரு வகையில இல்லைன்னாலும் இன்னொரு வகையில எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா சொல்றேன், அவங்க 3 பேரும் எங்க ஏரியாவே இல்ல. இதுல பல குழப்பங்கள் இருக்கு மாமா. கிருஷ்ணா, பிட்டிஷன் எழுதிட்டேன், கையெழுத்து போடு, அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கட்டும். கையெழுத்து போட்டு சைன் பண்ணுவா சார். இருந்தாங்க சார். ரத்னம், இவனுங்களே தான், இவனுங்க தான் ரத்னம். வணக்கம் சார். சார் இவர்தான் அந்த ஆளு. சரி இருங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம பசங்களை சரண்டர் பண்ண வந்திருக்கேன். வாங்க, இப்படி வாங்க. சொல்லுங்க. இவங்க தான் கிறிஸ்டியனை தாக்கணும். அதான் ஏசி இருக்காருல்ல, நான் பேசிக்கிறேன். சார், இவங்க கிறிஸ்டியனை தாக்குன வழக்கில் சரண்டர் ஆக வந்திருக்காங்க. என்னது, தாக்க முயற்சியா? சார், கொலை முயற்சி, கொலை பண்ண வந்தானுங்க சார். அதான் ஒண்ணும் ஆகல. இன்ஸ்பெக்டர், அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. யோ நடங்கயா. சார், சட்டப்படி இவங்க சரண்டர் ஆக வந்திருக்காங்க. உடனே இவங்க மேல எஃப்ஐஆர் போடணும். அதை விட்டுட்டு 3rd டிகிரி பயன்படுத்தி எதுவும் விசாரிக்க கூடாது. சார் சார், அதெல்லாம் கோர்ட்ல சொல்லுங்க. ஒப்படைச்சிட்டீங்கல்ல, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன். நடங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க கிளம்புங்க. இந்தாங்க சார். வக்கீல் சார், 3 பிரியாணி சொல்லுங்க. ஓகே ஓகே. லெக் பீஸோட. சார் சார். பாத்தியா ரத்னம், கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம எப்படி பேசுறாங்க பாத்தியா? இங்க பாருங்க, இது பெரிய சதி மாதிரி தெரியுது. விசாரணையை நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நான் வேணா கூட வரட்டுமா? இல்ல வேண்டாம் சார், அந்த 3 பேரை நீங்க விசாரிங்க சார், நான் வீட்டுல விட்டுறேன். அவங்கள நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாம போங்க. சரி வர ரத்னம், வாங்க போலாம். சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார், என் பேர் முத்துக்குமார், நீங்க முத்துனே கூப்பிடலாம். சில நேரங்கள்ல மனுஷன் எவ்வளவு சின்னவன்னு சக மனுஷங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட நடந்துகிட்ட முறையும் தாண்டி நீங்க என்ன காப்பாத்துறீங்களே, ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். சார். என்ன சார் அதே சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு மனுஷன் ஆபத்துல இருக்கப்ப இன்னொரு மனுஷன் காப்பாத்துறது தான் கடமை. அதே தான் நாங்களும் செஞ்சோம். அப்புறம் என்ன சார், பார்த்து பயம் இல்லாம வீட்டுக்கு போங்க சார். சார், அதே மாதிரி இன்னொரு விஷயம், அன்னைக்கு நமக்குள்ள நடந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சத்தியமா உங்க காரணம் அடிக்கல சார். புரிஞ்சுக்கிட்டேன், தப்பு என் மேலதான் இருக்கு. சார், இந்த புரிதல் மட்டும் இருந்ததுன்னா மனுஷனுக்கு மனுஷன் சண்டே வராது சார். சரி வாங்க, உங்க வீட்டுக்கு போலாம். சரி, வண்டி சாவி கொடுங்க, நானே போயிடுறேன். சார் பரவாயில்ல சார். பரவாயில்ல, வண்டி சாவி கொடுங்க. சரி. சார், என்ன சார் கை இப்படி நடக்குது? சார், இன்னும் நீங்க நார்மலுக்கு வரலாம் நினைக்கிறேன். உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்துல தான், வலசர பக்கத்துல தான். நானே போயிடுறேன், கொடுங்க. சார், வண்டி ஓட்டுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை சார் எனக்கு. நான் உங்களை வீட்டுல விட்டுறேன். இந்த நிலைமையில இன்னொருத்தவங்க வண்டி ஓட்டுறது தான் உங்களுக்கும் நல்லது, ரோட்ல போறவங்களும் நல்லது சார். தோழரே முத்துக்குமார், அப்ப நாங்க என்ன செய்யறது? உங்க கூட வரவா? வேண்டாம், நம்ம ஊருக்குள்ள வந்துட்டோம், ஒன்னும் பயம் இல்லை. நீங்க ஆட்டோ எடுத்து கிளம்புங்க, நான் சாரை வீட்டுல விட்டுட்டு பஸ்ல வந்துடுறேன். அப்ப உங்க ஆட்டோ? ஆட்டோ வீட்டுல விட்டுருங்க. என் கடைசி பொண்ணு இருப்பா, வீட்டு சாவி கொடுத்துருங்க. அப்ப நாங்க வரோம் தோழரே. நன்றி தோழரே. வரோம் சார். வரோம் தோழரே. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி சார், நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம், வாங்க சார். இல்லடா, எனக்கு என்னன்னே தெரியல. அப்பா கிளம்புனதுல இருந்து என்னோட இடது கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் கிளம்புனப்பவே ஏகப்பட்ட அபசகுணம். இப்ப கண்ணு வேற துடிக்குதா? அதான் என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, பதட்டமா இருக்கு. என்னன்னே தெரியல. திடீர்னு என்னோட அப்பா அம்மா எல்லாரோட ஞாபகமும் வருது. கண்ணு துடிக்கிறதுக்கு எல்லாம் கவலைப்பட்டு இருப்பீங்க. அம்மா, இப்பெல்லாம் நீங்க வர வர எதுக்கு எடுத்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க நிலையில இருந்து பாக்கணும் சரவணா, அப்பதான் உனக்கு புரியும். அத்தை நிஜமாவே பயந்துருக்காங்க. ஏய், நீ எதையாவது இப்படி சொல்லி இன்னும் அவங்கள பயமுறுத்தாத. ஏய் அம்மா, இங்க பாருங்க,
கூகுள்லயே போட்டிருக்கு பாருங்க. ஆண்களுக்கு வலது கண்ணு துடிச்சா புதுசா யாரையோ சந்திக்க போறாங்கன்னு அர்த்தமா. அதுவே பெண்களுக்கு இடது கண்ணு துடிச்சா யாரோ வேண்டியவங்களை சந்திக்க போறாங்கன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு இடது கண்ணு தானே துடிச்சது, அப்படின்னா உங்களுக்கு வேண்டியவங்க யாரையோ சந்திக்க போறீங்கம்மா, அவ்வளவுதான். எனக்கு வேண்டியவங்க. டேய் நீ என்னடா அவங்க பாயிண்ட்க்கு சப்போர்ட் பண்ற? டேய் சப்போர்ட் பண்ணலடா, அவங்க நம்பிக்கைப்படி இடது கண்ணு துடிச்சா நல்லதுன்னு சொல்ல வரேன்டா, அவ்வளவுதான். ஆமா அத்த, சகுனம் அது இதுன்னு பார்த்தா கூட இது நல்ல பலன் தானே. என்ன நல்ல பலன்? என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? வா நீயே கேளு. அம்மாவுக்கு இடது கண் துடிக்குதான். அப்பா வர வெளியே போயிருக்காரா, அம்மா கவலைப்பட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா நீங்க இப்ப கண்ணு துடிக்கிறதுக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்லா கேளுடா, நான் கூட சொன்னேன் கூகுள்ல இடது கண்ணு துடிச்சா நல்லதுன்னு போட்டிருக்குன்னு, அதை கூட கேட்க மாட்டாங்க. இங்க பாருங்கம்மா, இடது கண் துடிக்கிறதுனால நல்லதும் இல்ல, வலது கண் துடிக்கிறதுனால கெட்டதும் இல்ல. எல்லாமே உடம்புல இருக்கிற நர்வ்ஸ் ப்ராப்ளமால வருதுமா. நல்லா தூங்குனீங்கன்னு வைங்க, அதுலயே சரியா போயிடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆமா பிரபா, அத்தை வர வர சரியா தூங்குறதே கிடையாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரபா. அதுவும் இன்னைக்கு காலையில இருந்து படபடப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மா நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க படபடப்பெல்லாம் நீங்க அப்படியே ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன், பாக்குறீங்களா? இப்ப பாரு. மா பாருங்க. சமல்ல சூப்பர். எப்படிடா இவ்வளவு பெரிய போட்டோ வச்சு அந்த போட்டோ சின்னதா? ஹை ரெசல்யூஷன் ஸ்கேனர்னு ஒரு ஸ்கேனர் இருக்கு. அந்த ஸ்கேனர்ல நீங்க எவ்வளவு பழமையான போட்டோவை கொடுத்தாலும் சரி, புதுசு பண்ணி அப்படியே சூப்பரான ரெசல்யூஷன்ல கொடுத்துரும். வேணும்னா இன்னும் கூட பெருசா இந்த போட்டோ போடலாம். ஆனா என்ன, நம்ம ஹால்ல இதை விட பெருசா போட்டோ போட்டா நல்லா இருக்காது. இதான் சூட் ஆகும், அதான் இந்த சைஸ். எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. கவிதா, அவந்திகா பாத்தீங்களா? பாருங்க, என் அப்பா அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. நீங்க இவ்ளோ அழகா இருக்கீங்கன்னா அந்த அழகெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு இப்பதான் அத்தை புரியுது. ஓ கவிதா, உனக்கு வேற வேலையே இல்ல. அண்ணி நீங்க சரியா சொன்னீங்க. அம்மா அண்ணி சொன்னது கரெக்ட் தானே? சரி, இந்த போட்டோ சைஸ் போதுமா இல்ல இதை விட பெருசா வேணுமா? போதும், இன்னும் 2-3 பிரிண்ட் போட்டுக்கலாம்ல பிரபா? அம்மா இந்த போட்டோ ஆல்ரெடி சேவ் பண்ணி என் மெயில்ல வச்சிட்டேம்மா. ஒண்ணு என்ன தேவைன்னா நம்ம மேல இருக்கிற ஒரு ரூம்லயும் இந்த மாதிரி போட்டோ போடலாமா? சரி நட்ராஜ், என் அப்பா அம்மா போட்டோவை இந்த ஹால்ல எங்க மாட்டலாம்? அம்மா அங்க மாட்டலாமா? அங்க மாட்டினாதான் தனியா பளிச்சுன்னு தெரியுமா? அம்மா இல்லம்மா, இதான் ஹாலு, இங்கதான் எல்லாரும் உட்காருவாங்க. இங்க மாட்டினா நல்லா ப்ராமினென்ட்டா இருக்கும், எல்லாரும் பாப்பாங்க. அம்மா அதெல்லாம் சரி வராதுமா. அதோ இங்க மாட்டலாமா? அப்பதான் வீட்டுக்கு யாராவது என்ட்ரி ஆகும் போதே அவங்க கண்ணில் இது படும். அதெல்லாம் வேணாண்டா. அம்மா நீங்க அப்பப்ப தாத்தா பாட்டி படத்துக்கு மாலை போட போறீங்க இல்லையா? அப்படி மாலை போடணும்னா அதுக்கு சரியான இடம் அங்க பாத்தீங்களா, பூஜை ரூமுக்கு பக்கத்துல. ஏன்னா அங்க மாட்டினாதான் உங்களுக்கும் அந்த போட்டோவுக்கும் ஹைட் லெவல் கரெக்டா இருக்குமா? என்னடா சொல்ற? ஆமாமா, பிரபா சொல்றதாமா கரெக்ட். காட்டுங்க. சரி நான் போய் பாக்குறேன். பூமிகா யாருன்னு பாரு. சரிங்க அத்தை. அத்தை, மாமா வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, இதோ வந்துட்டாரு. வந்துட்டாரா? இந்தாங்க சார் சாவி, நான் கிளம்புறேன். எங்க? என் வீட்டுக்கு தான் சார். சரியா போச்சு. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி? வாங்க சார். என்னோட அப்பா அம்மா போட்டோ வந்ததும் இவரும் நல்லபடியா திரும்பி வந்துட்டாரு பாருங்க. ஏய் சரி சரி, நான் கவலைப்பட்டேன்னு யாரும் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. சரியா கவிதா? இல்லன்னா அதுக்கும் அவர் ஏதாவது சொல்லுவாரு. நீங்க ஒரு அதிர்ச்சியில இருந்து இப்பதான் வெளில வந்திருக்கீங்க. குடும்பத்தோட பேசுனீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. நான் எதுக்கு சார் இந்த நேரத்துல? இத பாருங்க, எப்ப நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்களோ அப்பவே நீங்களும் என் குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க. வாங்க சார். அப்பா மாமா கூட வேற யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. காக்கி சட்டை வேற போட்டிருக்காரு. என்னன்னே தெரியல, உங்களை பார்த்ததுமே ஒரு இனம் புரியாத பாசம் வருது சார். சார் ப்ளீஸ் சார், உள்ள வந்துட்டு போங்க சார். என் நண்பன் குடும்பமே உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க சார். எனக்கு கூட இந்த வீட்டை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னே தெரியல. பிடிச்சிருக்குல்ல? அப்ப எதுவும் பேசக்கூடாது. வாங்க சார். ஓகே சார்.
குருவி கத்துது. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, இது அக்கா குருவி சத்தம். குயில் சத்தம் மாதிரியே இருக்கும். சின்ன வயசுல ஈழத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இது கத்தும். ராமேஸ்வரம் முகாம்லயும் இது கத்திக்கிட்டே இருக்கும். உங்க அப்பா எனக்கு கிடைச்ச அன்னைக்கு இதோட சத்தம் கேட்காம போச்சு. ஆனா இன்னைக்கு அதே சத்தம் எனக்கு கேக்குதுடா. கடவுளே, எதுக்கு? சார் என்ன சார் பாக்குறீங்க? இது அக்கா குருவி சத்தம் சார். ரொம்ப வருஷமாச்சு. இத்தனை வருஷமா நான் கேட்கவே இல்லை சார். ஓ அதுவா? அந்த முக்குல ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கு. அங்க 2 வேப்பமரம் இருக்கு. அங்க பறவை எல்லாம் வந்து அடைய ஆரம்பிக்கும். அதுல ஏதாவது ஒரு பறவையா இருக்கும். இல்ல சார், இது அக்கா குருவி சார். திருவண்ணாமலையில கூட இந்த சத்தத்தை நான் கேட்டதில்ல சார். சின்ன வயசுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அட என்ன சார், குருவி சத்தத்தெல்லாம் கவனிக்கணுமா? வாங்க சார், உள்ள போலாம். வாங்க சார், உள்ள வாங்க சார். வாங்க 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 வாங்க. ஐயோ, என்னென்ன காயம்? அப்புறம் பேசுறேன் சார். எந்த கையில அடிபட்டிருக்கு? மாமா, என்னாச்சு? மாமா, என்னாச்சு? கையில காயமா இருக்கு. இல்லம்மா, ஒண்ணும் எவ்வளவு இல்லம்மா. பெரிய அடிபட்டிருக்கு, ஒண்ணு இல்லங்கறீங்க. இத நான் நம்ப மாட்டேன். என்னமோ நடந்திருக்கு. என்னங்க நீங்களாச்சும் சொல்லுங்க, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல மாதிரி. ஒண்ணு இல்ல. டேய், என்னத்தடா மறைச்சிக்கிட்டு சொல்லலனா விடவா போறாங்க? சொல்லிடுறா. உமா, நீ நினைச்ச மாதிரியே தான் நடந்துச்சு. நாங்க திருவள்ளூர்ல லேண்ட பார்த்துட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தோமா. பாத்தீங்களா? போறப்பவே நான் சொன்னேன்ல, நீங்க தான் கேட்கவே இல்ல. இப்ப பாருங்கன்னு நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. ஏங்க என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க? ஐயோ, சரி சரி, தப்புதான். நான் உன் பேச்சு கேட்டிருக்கணும், கேட்கல. ஆனா எனக்கு எதுவும் ஆகல இல்ல. இதோ இவர்தான் என்ன காப்பாத்தினாரு. அண்ணே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க இவரோட உயிரை மட்டும் காப்பாத்தல, இந்த வீட்டோட உயிரையே திருப்பி கொடுத்திருக்கீங்க. எங்க நம்பிக்கையை திருப்பி கொடுத்திருக்கீங்க. என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆபத்துல இருந்தாங்க, நாங்க காப்பாத்தணும். மனுஷன் ஒரு மனுஷன் செய்யற உதவி தானம்மா. இதுக்கு போய் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே. சார், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தம்பி, நீங்க? ஆமா சார், நீங்க காப்பாத்துனது எங்க அப்பாவோட உயிரை. இவங்க என்னோட அம்மா. ஓ அம்மா, இவரோட பொண்ணும் நானும் தான் அனிமேஷன் இன்ஸ்டிடியூட்ல ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம். ஆமா தம்பி, இசை சொன்னா. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா? நீங்க என் பொண்ணோட உயிரை காப்பாத்துனீங்க, நான் உங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துறாம நிலைமை வந்துடுச்சு. நம்பவே முடியல. அதுதான் சார் விதி. ஆண்டவன் நம்மளை எல்லாம் சந்திக்க வச்சிருக்கான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கதான் சார் செய்யும். சீக்கிரமா போலாம். வா வா வா. இருங்க ஒரு நிமிஷம். நானே உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா பிரியமானவள் பாக்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண கூடாதா? எப்படின்னு கேக்குறீங்களா? கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க போதும். ஓகே, ஆமா. தேங்க்யூ. வரட்டுமா?